பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து நேற்றிரவு அவரது வீட்டை இருசக்கர வாகனத்தில் நோட்டமிட்டு சென்ற நபர்கள் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், முழு விவரம் என்ன, விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. டெல்லி செங்கோட்டையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே சமீப காலமாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள், ஒளிபரப்பியர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஏற்கனவே தமிழக அமைச்சர் 3 பேர் வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு நெல்லையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டை மர்ம நபர்கள் நோட்டமிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாளையங்கோட்டை பெருமாள்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டை சுற்றிலும் 3 தூரங்களிலும் சாலைகள் செல்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவு சரியாக 11:35 மணி அளவில் மர்ம நபர்கள் 2 பேர் ஹெல்மெட் அணிந்தபடி மொபைலில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு திரும்பும் சாலையில் முக்கில் நின்றபடி அவரது வீட்டை நோட்டமிட்டுவதாகவும் அந்த காட்சிகளில் பதிவாகியிருக்கிறது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கவே அவரது உதவியாளர்கள் மூலம் வீட்டை சுற்றிலும் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்பொழுது வெள்ளை நிற ஹெல்மெட் அணிந்தபடி ஒரே மொபைலில் வந்த 2 மர்ம நபர்கள் அவரது வீட்டை புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட அந்த நபர்கள் மீண்டும் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அங்கு வந்து வீட்டை நோட்டமிட்டபடி அந்த காட்சியாளர் பதிவாகியிருக்கிறது. இது குறித்து இன்று காலை பெருமாள்புரம் போலீசாருக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அது குறித்தும் உளவுத்துறை போலீசார் மிக தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவருக்கு கூடுதல் பாதுகாப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று அவர் அறந்தாங்கில் நடந்த தேர்தல் பிரச்சார பயணத்தின் போதும் அங்கு அவருக்கு கூடுதலாகவே போலீஸ் பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று நெல்லையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் நோட்டமிட்ட சம்பவம் தற்போது நெல்லையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது அவரது வீட்டில் குடும்பத்தினர்கள் அனைவருமே வெளியூர் சென்றுவிட்ட காரணத்தினால் வீட்டில் யாருமே இல்லை என்பதாலும் இதனால் வந்த மர்ம நபர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் நோக்கத்துடன் நோட்டமிட்டார்களா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு விடுக்கப்பட்ட இந்த வெடிகுண்டு குறித்த தகவல் தற்போது அறிந்து நெல்லை மாவட்ட பாஜகவினர் அதிக அளவில் தற்போது நயினார் வீட்டிலும் கூடி வருகிறார்கள். அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.